விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ஜீவனாதிபதி சந்திரனின் வருகையினால் யோகமும் லாபமும் பெற காத்திருக்கக்கூடிய துலாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை, அதாவது 4/2/2024 முதல் 10/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்திலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், அவரோடு பாக்யாதிபதி புத பகவான் அமர்ந்திருக்கின்றார். அடுத்த 5ஆம் இடத்திலே சனி பகவானும், 6ஆம் இடத்திலே வெற்றி ராகு பகவானும் அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடத்திலே குரு பார்வை இருக்கிறது. 12ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இந்த வாரத்திற்கான முதல் கிரக அமைப்புகள். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கிறார். அதனால இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமமோ வேதியோ இல்லை. அதுதான் ஒரு சிறந்த நற்பலனை தரக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சுபபலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி விதி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் முதல் நாள் 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி 1:30 மணி வரை, மதியம் 1:30 மணி வரை நவமி திதியும், அதன் பின்பு தசமி திதியும் வருகிறது. அன்று முழுவதுமே மரண யோகம் கூடிய நாள். அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அனுச நட்சத்திரம். அடுத்தபடியாக திங்கட்கிழமை 5/2/2024 திதி மதியம் 1 மணி வரை தேய்பிரையில் வரக்கூடிய தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி. அன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள், ஒரு மத்தியமான நாள். அடுத்து 6/2/2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மூல நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து 7/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு பகல் 11 மணி வரை துவாதசி திதி, அதன் பின்பு திரியோதசி திதி. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பூர்ண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்று பிரதோஷம், அதாவது புதன்கிழமை அன்னைக்கு தான் பிரதோஷம் வருகிறது. அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 8/2/2024 இந்த வாரத்திலேயே சுப முகூர்த்த நாள் அப்படின்னு சொன்னால் அன்று தான் வியாழக்கிழமை ஒரு நாளாக சுப முகூர்த்த நாள். அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அருமையான நட்சத்திரம் வருது, உத்திராட நட்சத்திரம். பகலில் 10 மணிக்கு மேலே சதுர்த்தசி திதி வருகிறது. அன்று சித்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை, இந்த வாரத்திலே மிக முக்கியமான நாள், இந்த மாதத்திலே மிக முக்கியமான நாள். அதாவது 9/2/2024 அன்று அமாவாசை திதி வருகிறது. அதுவும் சாதாரண அமாவாசை இல்லை, தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, தை அமாவாசை. பொதுவாக வருடத்தில் 3 அமாவாசை மிக முக்கியமானது. அதில் முதல்ல ஆடி அமாவாசை, அதன் பின்பு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை. இதெல்லாம் விட நம்ம முக்கியமான அமாவாசை இந்த தை அமாவாசை தான். அவர்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் அமைய காத்திருக்கிறது. அன்று முழுவதும் மரண யோகம். நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு திருவோண நட்சத்திரம். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 10/2/2024 திதி வளர்பறையில் வரக்கூடிய பிரதமை திதி, நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். துளாராசி என்பதே இதுதான் இந்த வாரத்தில் திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். உங்களுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பொருளாதாரத்திற்கு அதிபதியான தனாதிபதி உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதோடு சேர்த்து லாபாதிபதி சேர்ந்து அமர்ந்திருக்கனால இந்த வாரம் துளாராசி என்பவர்களுக்கு பணப்பொருளாதாரம் மிகுதியாகவே கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது எப்படி பணம் வருதுன்னு தெரியாது, அந்தளவுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி சேர்ந்து உட்கார்ந்துருக்கா இல்லையா, அதனால் இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 1. 2வது, கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்திங்க. அது முக்கியமான விஷயம். 2வது, வராக்கடன்கள் கூட சில நேரங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உண்மையிலே ஒரு உற்சாகம் தரக்கூடிய வாரம் அப்படின்னு பார்த்தா துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சிறந்த நற்பலனை தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து ஜீவனாதிபதி சொல்லக்கூடிய சந்திரபகவான் உங்கள் ராசிக்கு 2, 3, 4 இடங்களில் உட்காரப்படுற காரணத்தினால இந்த ஜீவனஸ்தானம், அதாவது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல காசு பணம் புழங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் கிடைக்கும்.
திருப்திகரமான நிலைகள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து சகாயஸ்தானத்தில் உட்காரும்போது இன்னும் முயற்சி செய்தால் முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் நன்மையாகவும் லாபகரமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலனை அடைவீர்கள். மாணவ செல்வங்களுக்கும் அருமையான வாரம். ஏன்னா புத பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கப்ப 4ஆம் இடம் என்பது ஒரு உயர்கல்வி, அதனால் அதுவும் வந்து ஒரு நல்ல பலன்களை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக உடல்நிலை, இதுதான் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா வேகமும் விவேகமும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வேகம் எவ்வளோ இருந்தாலும் விவேகம் அதை விட முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா முதல் சொன்ன மாதிரி தன வாக்கு குடும்பம் இதெல்லாம் பல்கி பெருகக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு உற்சாகம் மிகுதியாலோ அல்லது இந்த உணவு சார்ந்த பொருட்களை வந்து நிறைய உட்கொள்ளுதல், தேவையில்லாத இந்த பொரித்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்றனால இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து மனம் சார்ந்த பிரச்சனையில் ஏற்படும். அதனால் இந்த உடலும் மனமும் சரியாக கவனிச்சுக்கிட்டிங்கனாலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அருமையான பொன்னான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு சுபமும் யோகமும் லாபத்தோடு கூடிய வாரமாக உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்தை ஒரு சேர பார்க்கிறார்கள். அதனால் மங்கள செய்திகளும் தாய் வழி உறவுகளாலும் குழந்தைகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு நற்செய்திகளும் நற்பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் பெண்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு குதூகலமான வாரமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. யோகமும் லாபத்தையும் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த வாரத்தில் பொதுவாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சுபமானது, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏகாதசி திதி வருகிறது, பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது, நந்தியம் பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் முக்கியமாக வந்து தை அமாவாசை வர்ற காரணத்தினால அவரவருடைய இல்லங்களில் இறந்து போன முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இல்லைன்னா வழிபாடாவது செய்தீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சுப செய்திகளும் சுப மங்களத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கு, அதாவது கல்யாணம், அதேமாதிரி வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கைகள் சுப செய்திகள் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுபமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. பொதுவாக இந்த வாரத்தில் வந்து முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது 3ஆம் இடத்துல சுக்கிரபகவான் உட்கார்ந்துருக்கனால குருவின் பார்வை அமர்ந்திருக்கிற காரணத்தினால உங்களுடைய முயற்சியும் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகளும், அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து நீங்களும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணுற வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு தெய்வ பலம் நல்லா வலுவாக இருக்குது. புதன், அதாவது பாக்யாதிபதி புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தில் அமரும் பொழுது தாய் வழி உறவுகளாலும் இறை பலத்தாலும் உங்களுக்கு பலமான எதிர்காலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் சுபமாக பயன்படுத்திக்கொள்ளுங்க. சும்மா துணிஞ்சு இந்த வாரத்தில் வந்து சில நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. செய்யுங்க, நிச்சயமாக சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள்.